இருவாசாமி பதில் என்ன கேட்டது? என்ன பதில் சொன்னேன்? அதுக்கு நீ ஒரு பதில் இருவாசாமின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னேன்? அறிவு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் நீ கேட்டதுக்கு? பொண்டாட்டி கூட படுக்காமல் இருந்தீங்க. பொண்டாட்டி கூட படுக்காமல் இல்லை, பொருள் மாறும். தூங்காமல் இரு, உறங்காமல் இரு. உறங்காமல் இரு. இதுலேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பத்தியா? ஒன்றா 20 நிமிஷம் இருக்கும் இல்லையா? நான் சொன்னது உறங்காமல் இருங்க, தூங்காமல் இரு, படுக்காமல் இரு. இந்த வார்த்தையில் பொருள் மாறிடும். அப்போ நீ வெளியே கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அதை கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நீ வெளியே கண்டுபிடிக்க. இப்போ உறங்காமல் இருக்கிறதுக்கும் தூங்காமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம், பொருள் மாறுதில்ல. புரியுதா? அது கரெக்டாக உள்வாங்கினா மாத்திரம் தான் நம்ம பொருள் தேட முடியும். நீ உறங்காமல் இருக்கிறதும் படுக்காமல் இருக்கிறதும் தூங்காமல் இருக்கிறதும் எல்லாம் ஒன்றா பார்க்க முடியாது இல்லையா? மூணுக்குமே பொருள் மாறுதில்ல. படுக்காமல் இருக்கிறது பொருள் மாறுது இல்லையா? பொண்டாட்டி கூட உறங்காமல் இருந்து சொல்கிறதுக்கும் தூங்காமல் இருந்து சொல்கிறதுக்கும் பொருள் மாறுது இல்லையா? எழுத்தே மாறிடும். ஊ, நான் சொன்னது ஊ இல்லையா? அவன் சொல்கிறது ஓ இல்லையா? அப்படி மாறிடும். அப்படி அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக போனால் தான் நீ பொருளை கண்டுபிடிக்க. அதுக்கு தான் சொல்கிறது, சொல்கிற வார்த்தையை ரொம்ப கவனமாக நீ உனக்குள்ளே பதிவு பண்ணாத மாத்திரம்தான் நீ கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், உறங்குறது தூங்குறது எல்லாம் ஒன்று தானே, அப்படி நினைச்சு நாங்கள் அப்படி சொல்கிறோம். இப்போ தூங்குறது தானே நம்ம அப்படி சொல்கிறோம், அப்படிங்கிறதுனால அப்படி எடுத்துக்கிறோம். சொல்கிறோம். அது நான் பலமுறை சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகளை அப்படி சொல்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தைகளுக்கு வேறுபட்டு இருக்கும். பொருள்கள் வேறு மாறும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதை நம்ம கவனமாக எடுக்கலை அப்படின்னா நம்ம அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிளாக அப்படியே பார்த்து அவங்க பார்த்தா அப்படியே வா, கண்ணாடி எடுத்துட்டு வா. நான் கூட சொல்லுவேன் கண்ணாடி எடுத்துட்டு வான்னு, யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்றது இல்லை. எல்லாம் கண்ணாடி எடுத்துட்டு வானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எந்த கண்ணாடி எடுத்துட்டு வருவீங்க? இல்லை கண் கண்ணாடி இல்லை, எந்த கண்ணாடி எடுத்துட்டு வருவீங்க? முகம் பார்க்குற கண்ணாடி தான். முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துட்டு வருது ரைட்டு. அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கண்ணாடி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இல்லை, நம்மளை நம்ம தான் பார்க்க முடியும். அதான் தன்னை அறிகிறோம். அதெல்லாம் ரொம்ப நம்மளை தானே சாமி அதில் பார்க்க முடியும். சரி, பார்க்கறது ஒன்று தான் பார்க்க முடியும். நான் கேட்கறது பதில கரெக்டாக சொல்லு. நீ அதை நாமளே அறிய முடியும்னா அது இன்னும் நிறைய விஷயத்தில் கடந்து போய் நிற்க வேண்டிய இடம் நீ சொல்கிறது. கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் போய் கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம யோசிக்கணும். கண்ணாடி என்ன கண்ணாடி கண்ணாப்பா அப்படின்னு யோசிக்கணும். அது கண்ணாடி எடுத்துகிட்டு வாங்கிறது கரெக்டு தான். கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத மாத்திரம்தான் நம்ம கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சில சொன்னதில் கூட ஒரு பகுதி அதில் இருக்கு இடை. ஆனால் அதை முழுசாக சொன்னால் தான் அதை சரின்னு ஏற்றுக்க முடியும். அறையா சொல்லும் போது சொல்ல முடியும் இல்லையா? பார்வையை சரியாக பார்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும். நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறேன் இல்லையா? ஆமாம், சாமி இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இன்னும் பரிவார இதெல்லாம் ரொம்ப
அடா கண்ணாடி உடைஞ்சா தெரியும் அப்படின்றாரு. சரியா? இதுல என்ன எடுத்துக்கிற முடியும்? கண்ணாடிக்கிறதுக்குள்ள கண்ணாடி உடைஞ்சா தெரியும் அப்படிங்கிறதுனா இந்த கண்ணாடி உடைஞ்சது தெரியுங்கிறது இது மூணும் சேர்ந்து தான் சொல்லணும். மூணு கட் பண்ணி சொன்னாலே திணறீங்க, மூணு சேர்த்து சொன்னா என்ன செய்வீங்க? அது மாதிரி நடக்கிறதா உண்மை நினைச்சு குறைஞ்சதுன்னா புரியுதா? கண்ணாடி உடைஞ்சா தெரியுமாடா அப்படின்னா இதுல நிறைய பதில்கள் இருக்கு. கண்ணாடி எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு ஒரு பதில். கண்ணாடி உடைஞ்சா தெரியும் அப்படின்னா இந்த இதுக்குள்ள 3 பதில். கண்ணாடி எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு வந்து பதில் வந்து என்னன்னா, உன்னுடைய மூஞ்சியை நீ பார். ஒண்ணும் இல்லாம உன் மூஞ்சி நீ பாத்திர முடியாது இல்லையா? கண்ணாடி எடுத்துட்டு வான்னா உன் மூஞ்சி நீ பாரு. இது எடுத்துட்டு வான்னு சொல்ற. கண்ணாடி உடைஞ்சா தெரியுமாடா அப்படின்னா, மனசு உடைஞ்சு போச்சுன்னா ஒண்ணு சேர்க்க முடியுமா? மனசு மனசு நொறுங்கிருச்சுன்னா தெரியுமாடா? உடஞ்சிருச்சுன்னா ஒன்று சேர்க்க முடியும். ஏன்னா 3 பதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? குடும்பம் செதறி போனா ஒன்று சேருமாடா? கண்ணாடிக்குள்ளே உள்ளது பதில். இந்த இதெல்லாம் எதுக்கு வெளிப்படுத்தும்? இந்த வேலையை செஞ்சவங்களா இருக்கும். வர்ற பொம்பளையோ ஆம்பளையோ குடும்பத்தை சின்னாவனமாக்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா எல்லாம் விட்டு இவன் வந்து நூலாகி மனசு உடைஞ்சு வந்திருப்பான். எப்படி இதுக்காக அவங்களுக்கு இந்த பதிலை கொடுப்பாரு. என்னடா நம்ம சாமி நல்லது கொடுப்பாருன்னு நினைச்சோம், என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு புரியாது இல்லை. இப்படி எல்லாமே நம்ம நடைமுறையில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். அந்த பொருளை வெளிப்படுத்தும் போது அதுக்கு பதில் வேறையா இருக்கும். 3 சொல்லிட்டு என்னென்ன 3 சொல்லிட்டு சாமி கண்ணாடி எட்டுவான்னு ஒரு பதிலுக்கு வந்து உன் முகத்தை நீ பாருன்னு சொல்லி 1 அது வந்து கண்ணாடி எட்டுவான்னு சொல்லுது. 1 3 பதில் இருக்குன்னு சொன்னேன். 1 அடுத்தது சொல்லு சாமி. அதுக்கு வேற கேள்வி சாமி. கண்ணாடி எட்டுவான்னு சொல்றது தனி கேள்வி. கண்ணாடி உடைஞ்சா தெரியும் சொல்றது 2வது கேள்வி. அந்த 2வது கேள்வி தான் 3 பதில் சொன்னீங்க. 3 பதில் இருக்குன்றீங்க நீங்க. அதுல 2 பதிலாம் சொல்லிக்கீங்க. கண்ணாடி உடைஞ்சா தெரியும். சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன்? 3 பதில் கேட்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த 2ல எதுல இருக்கா? அது சொல்லு. நான் எதுலையும் இல்லை, நீங்க சொல்லு.